தமிழக மக்களுக்காக திட்டத்தை கொண்டு வருகிறோம். யார் பெயர் அதில் உள்ளது என்பது முக்கியமா அல்லது திட்டத்தால் மக்கள் பயன்பெறுவது முக்கியமா என்ற வித்தியாசம் கூட தெரியாமல் இதில் ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுவது வருத்தமளிப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மயிலாடுதுறையில் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை தர்மபுர ஆதீனம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான மாநில அளவிலான அடைவுத் தேர்வு ஆய்வுக் கூட்டம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப் பள்ளிகளைச் சேர்ந்த 488 தலைமை ஆசிரியர்கள் பங்கேற்றனர். மாணவர்களை வழிநடத்தும் முறைகள், பள்ளிகளில் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிப்பது, கற்றல், கற்பித்தல், அடைவுத் தேர்வு தொடர்பாக தலைமை ஆசிரியர்களிடம் கலந்துரையாடிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். உடற்கல்விக்கான பாடத்திட்டத்திற்கான புத்தகம் கொடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. பயிற்சிக்கு பின்னர் விளையாட்டு, மனம், உடல் சார்ந்து பிள்ளைகள் எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வகுப்புகள் நடத்தப்படும். இந்த கல்வியாண்டிலேயே இது அமல்படுத்தப்பட்டுவிடும். கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பது தொடர்பான மசோதாவை தமிழக ஆளுநர் எந்தவொரு கருத்தும் கேட்காமல் வெறுமனவே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்துள்ளார். ஒவ்வொரு முறையும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் சட்ட ரீதியாக வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலை தான் உள்ளது. கண்டிப்பாக நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை தமிழக அரசுக்கு வழங்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை பெயருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்ற தீர்ப்பு குறித்து கேட்டபோது தமிழக மக்களுக்காக திட்டத்தை கொண்டு வருகிறோம். யார் பெயர் அதில் உள்ளது என்பது முக்கியமா அல்லது திட்டத்தால் மக்கள் பயன்பெறுவது முக்கியமா என்ற வித்தியாசம் கூட தெரியாமல் இதில் ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்வது வருத்தமாக உள்ளது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மதிய உணவு திட்டம் என்றுதான் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அம்மா உணவகம் என்ற பெயரில்தான் தொடர்ந்து அதனை செயல்படுத்தி வருகிறோம். மக்களிடம் நன்றாக சென்றடைந்துவிடும் என்ற பயத்தின் காரணமாகத்தான் அவர் இவ்வாறு செய்கிறார் என்றார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல மாதங்களாக முதன்மை கல்வி அலுவலர் பணியிடம் காலியாக உள்ளது குறித்து கேட்டதற்கு அதிக அளவில் முதன்மை கல்வி அலுவலர்கள் ஓய்வு பெற்றுள்ளனர். அடுத்த பணி உயர்வு பட்டியல் வர உள்ளது. அப்போது மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு கண்டிப்பாக முதன்மை கல்வி அலுவலர் நியமிக்கப்படுவார் என்றார். இவ்வாய்வுக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் எச்.எஸ். ஸ்ரீகாந்த், இணை இயக்குநர் பூபதி, மாவட்ட கல்வி அலுவலர் சாந்தி, மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவன முதல்வர் முனைவர் அன்புமுத்து, மாவட்ட கல்வி அலுவலர் குமரவேல், முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் முத்துக்கணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அந்த அளவுக்கு இப்போ ஸ்லாஸை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ இப்போ ஒரு 12வது இடத்துல வந்து நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஈவன் 10th, 11th, 12th நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. கணக்கு பாடத்துலையும் ஆங்கில பாடத்துலையும் கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ அதில் குட்டாக இருக்கிற பிளாக்ஸ் எத்தனை, ஆவரேஜாக இருக்கிற பிளாக்ஸில் டு பி இம்ப்ரூவ்டு பிளாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி அந்த டு பி இம்ப்ரூவ்டு பிளாக்ஸை சார்ந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர்கள் எல்லாம் இன்றைக்கி நேரடியாக வரவழைத்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் இன்றைக்கு இந்த மீளாய்வு கூட்டம் நடந்துகின்றது. ஒவ்வொரு ஹெச்எம்ஸும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வந்து இந்த ஸ்லாஷ் எக்ஸாம் சார்ந்து அவங்க எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த கூட்டம் முடிந்த பிறகு அடுத்த கல்வியாண்டு இருந்து வரும்போது ஸ்லாஷ் ரிப்போர்ட்டில் மயிலாடுதுறை இன்னும் முதல் 5 இடத்துக்குள்ளே வரத்துக்கு நாங்கள் என்னென்னலாம் செய்வோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆக்ஷன் பிளானையும், அது மிக ஒரு மகிழ்ச்சியானது என்னென்னா ஒவ்வொரு ஹெச்எம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், இதில் கொஞ்சம் நாங்கள் பின்தங்கிடும், இதில் நாங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறோம். பின்தங்கியிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அது சார்ந்து நாங்கள் வந்து என்ன ரெமடியல் ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறோங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. உள்ளபடியே அது மகிழ்ச்சியாக இருந்தது. தொடர்ந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் இது சார்ந்து தொடர்ந்து பல ரிவ்யூ மீட்டிங் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இனி வரும் கல்வியாண்டில் இன்னும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை மயிலாடுதுறை மாவட்டம் பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.